கல்வியே நாட்டின் கண்கள். கல்வியை நெறிப்படுத்தும் உன்னத பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். புதிய உலகை நோக்கிய சிறந்த சமுதாயத்தினை உருவாக்கும் சிறந்த பணியினை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். வான்மையாளர்களை உருவாக்குகின்ற தாய் வீடு தேசிய கல்வி நிர்வாகம். ஆசிரியர் கல்வி தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் கல்வித்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் கல்வி முதுமானி கற்கனரி மற்றும் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கனரியின் தேசிய இணைப்பாளரும் ஆகிய திரு எஸ் ஷாஜஹான் ஷிஃபான் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவருடன் இணைந்து ஆசிரியர் கல்வித்துறையின் விரிவுரையாளர், கல்வி முதுதத்துவமானி நிகழ்ச்சி திட்டம் மற்றும் கல்விமானி சிறப்பு நிகழ்ச்சி திட்டத்தினுடைய தேசிய மட்ட இணைப்பாளர் கலாநிதி சுதர்ஷினி மணிமொழி அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அவர்களுடன் ஆசிரியர் கல்வித்துறையின் விரிவுரையாளரும் கல்விமானி சிறப்பு கற்கனரியின் தமிழ் மொழி மூல கற்கனரிக்குரிய தேசிய மட்ட இணைப்பாளர் திரு நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். கலாநிதி சுதர்ஷினி மணிமொழி அவர்களே, உங்களுடைய ஆசிரியர் கல்வித்துறையினுடைய ஓர் அறிமுகத்தினை எங்களுக்கு குறிப்பிட்டு ஆசிரியர் கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் எங்களுக்கு சற்று விளக்கமாக கூற முடியுமா? நிச்சயமாக கலாநிதி ராகினி அவர்களே, ஆசிரியர் கல்வித்துறை பற்றி நான் குறிப்பிடுவதற்கு முன்னர் இந்த ஆசிரியர் கல்வி என்ற அந்த எண்ண கருவினை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது தனிநபர்களை கல்வி வான்மையிலாளராக உருவாக்குகின்ற திட்டமிடப்பட்ட முறை சார்ந்த ஒரு செயற்பாடே ஆசிரியர் கல்வி என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஆசிரியர் கல்வி சேவைக்கு முன் வருவதற்கு முன் சேவை பயிற்சி, சேவைக்குள் வந்த பிறகு சேவை கால பயிற்சி என்ற அடிப்படையில் நாங்கள் நோக்கலாம். எங்களுடைய ஆசிரியர் கல்வி துறை என்ற இந்த திணைக்களம் தேசிய கல்வி நிறுவனத்திலே மிக பிரதான ஒரு இடத்தினை வகிக்கின்ற துறையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சேவை காலத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்குரிய வான்மைத்துவ பட்டப்படிப்பு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு பிரதான பணியினை எங்களுடைய துறை ஆற்றிக்கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே பாடவிடயம் பற்றிய நிபுணத்துவம், கற்பித்தல் முறையியல் பற்றிய நிபுணத்துவம் என்ற இரண்டு பிரதான கூறுகளின் கீழ் எங்களுடைய கற்கை நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எங்களுடைய துறையை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க பாராளுமன்ற சட்ட மூலத்தின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்டது தேசிய கல்வி நிறுவனம். தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பிரதான தொழிற்பாடுகளை நாங்கள் 3 பிரிவுகளில் நோக்கலாம். ஒன்று, பொதுக்கல்விக்குரிய கலைத்திட்ட திட்டமிடல் மற்றும் அவற்றினை நடைமுறைப்படுத்துதல். இரண்டாவது, கல்வியலாளர்களுக்குரிய வான்மைத்துவ விருத்தி. மூன்றாவது, கல்வித்துறை தொடர்பான ஆய்வு முன்னெடுப்புகள். ஆகவே இதில் பிரதான ஒரு செயற்பாடு ஆசிரியர் வான்மையலாளர்களுக்குரிய வான்மைத்துவ விருத்திக்குரிய நடவடிக்கைகள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய திணைக்களம், எங்களுடைய ஆசிரியர் கல்வித்துறை இந்த சேவையில் இருக்கின்ற ஆசிரியர்களை அவர்களை இற்றைப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்குரிய கற்கை நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு பிரதான காரியத்தினை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது. இதை நான் மேலும் விரிவாக கூற வேண்டுமாக இருந்தால், அதாவது கல்வி முது தத்துவமானி நிகழ்ச்சி திட்டங்கள், கல்வி முதுமானி நிகழ்ச்சி திட்டங்கள், பட்டப்பின் கல்வி டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டங்கள், கல்வி மானி சிறப்பு கற்கை நிகழ்ச்சி திட்டங்கள் என்ற அடிப்படையில் ஆசிரியர்களுக்குரிய, அதாவது எங்களுடைய இந்த கற்கை நெறியில் ஈடுபடுகின்றவர்கள் வெறும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர் கல்வியலாளர்கள், கல்வி நிர்வாக சேவையில் இருப்பவர்கள், முழுமையாக இந்த கற்பித்தல் என்ற இந்த செயற்பாடுகளை உள்ளடக்குகின்ற அனைத்து வான்மைத்துவம் கல்வித்துவம் தொடர்பான கற்கை நெறியில் இருக்கின்றவர்களே எங்களுடைய பிரதான இலக்கு குழுவினராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கற்கை நெறி இப்பொழுது நடைமுறையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுடைய துறையினரால் மட்டும் 12,000க்கு கிட்டத்தட்ட 12,000 ஆசிரியர் மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு குடித்தொகையினை நாங்கள் எங்களுடைய துறையினர் தற்போது அவர்களுக்குரிய கற்கை நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான் மேற்குறிப்பிட்ட அனைத்து கற்கை நிகழ்ச்சியையும் உள்ளடங்கலாக இவை நாடளாவிய ரீதியில் பிராதேசிய மத்திய நிலையங்களை அடிப்படையாக கொண்டு சில பட்டப்பின் கற்கல்வி டிப்ளோமா நிகழ்ச்சி திட்டம் மற்றும் கல்விமானி நிகழ்ச்சி திட்டங்கள் என்பன
பிரதேச மட்ட மத்திய நிலையங்களினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன. கல்வி முது தத்துவமானி நிகழ்ச்சி திட்டம் தேசிய கல்வி நிர்வாகத்தில் அந்த மெயின் கேம்பஸில் மட்டுமே அது இடம்பெறுகின்றது. எங்களுடைய கற்கை நிகழ்ச்சி திட்டத்தினுடைய இலக்கு குழுவினர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரியர் கல்வியலாளர்கள், கல்வி நிர்வாக சேவையில் இருக்கின்றவர்கள், இவ்வாறு எண்ணிலடங்காத இலக்கு குழுவினர் எங்களிடம் இந்த கற்கை நெறியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கூறப்போனால் 1989ஆம் ஆண்டிலிருந்து தேசிய கல்வி நிர்வாகத்தில் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு கல்வித்துறையில் இருக்கின்ற சேவையில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 1,70,000 கல்வியலாளர்கள் ஏதோ ஒரு வகையில் தேசிய கல்வி நிர்வாகத்தில் தன்னுடைய வான்மைத்துவ பயிற்சியினை வான்மைத்துவ விருத்தியினை மேற்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கொள்ள விரும்புகின்றேன். மற்றது எங்களுடைய இந்த பட்டப்பின் கல்வி டிப்ளமா நிகழ்ச்சி திட்டம், ஆசிரியர்களுக்குரிய கல்வி மானி சிறப்பு கற்கை நிகழ்ச்சி திட்டம் என்பன மிக பாரிய அளவிலான நிகழ்ச்சி திட்டங்களாக காணப்படுகின்றன. இவை நாட்டினுடைய அனைத்து பிரதேசங்களிலும் மத்திய நிலையங்களினூடாக இவை முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கற்கை நிகழ்ச்சி திட்டங்களுக்குரிய கல்விசார் நடவடிக்கைகள், இந்த கற்கை நிகழ்ச்சி திட்டத்தினுடைய நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைகள், இவை அனைத்தும் பொறுப்பு கூறலுடன் செயற்பட்டு கொண்டிருப்பது இந்த ஆசிரியர் கல்வித்துறையினரால். மற்றும் ஒரு விடயம், நீங்கள் இந்த ஆசிரியர் கல்வித்துறையினுடைய ஆசிரியர் கல்வியினுடைய முக்கியத்துவம் பற்றி கேட்டிருந்தீர்கள் கலாநிதி ராகினி அவர்களே. அந்த வகையில் பார்க்க போனால் நாட்டினுடைய பிரதான எதிர்காலம் என்பது கல்வியினால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த கல்வியினை மாணவர்களுக்கு கொண்டு செல்கின்றவர்கள் இந்த கல்வி வான்மையாளர்கள். ஆகவே அவர்களினுடைய தரமான செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டியெழுப்புகின்ற துறையாக இந்த ஆசிரியர் கல்வித்துறை காணப்படுகின்றது. ஆகவே இங்கு தரம் என்ற ஒரு விடயம், குவாலிட்டி டீச்சிங் லேர்னிங் என்ற ஒரு விடயம் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அதையுடன் சேர்த்து பார்க்கும்போது காலத்துக்கு காலம் கலை திட்டங்கள் சீர்திருத்தங்களுக்கு உள்ளாகின்றது. ஆகவே இவ்வாறான சீர்திருத்தங்களை பாடசாலை வகுப்பறைக்கு கொண்டு செல்பவர்கள் இந்த ஆசிரியர்கள். உண்மையிலேயுமே நாங்கள் இந்த கல்வி சீர்திருத்தங்களுடைய முதுகெலும்பு ஆசிரியர்கள் என்று தான் கூற வேண்டும். ஆகவே அவ்வாறான ஒரு செயற்பாட்டினை கற்றலுக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய அந்த ஆற்றலினை இந்த ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் அவர்களுக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலும் தேசிய மட்டத்திலும் நாங்கள் ஒரு மாணவரை தயார்படுத்துகின்றோம். ஆகவே இவ்வாறான உலகளாவிய உலகமயமாக்கத்துக்கான மாணவர்களை பிரஜைகளை உருவாக்குவதில் எங்களுடைய இந்த கற்கை நிகழ்ச்சி திட்டங்கள் பக்கபலமாக இருக்கின்றன என்றே கூற வேண்டும். ஆம் கலாநிதி சுதர்ஷினி அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்று தேசிய கல்வி நிர்வாகத்திலே 1,70,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை நீங்கள் உருவாக்கி தேசிய கல்வி நிர்வாகத்திற்கு இன்று பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். இந்த விடயத்திலே புதிய உலகை நோக்கிய அந்த பயணத்திலே கல்வி வான்மையாளர்களை உருவாக்குவது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். அந்த மிகப்பெரிய கடமையினை ஆசிரியர் கல்வித்துறையினர் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் புதிய உலகிற்கு எவ்வாறு நாங்கள் மாணவர்களை உருவாக்க இருக்கின்றோம், எதை நோக்கி அவர்கள் பயணிக்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஆசிரியர்களை வளப்படுத்தி நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறந்த பணி இந்த ஆசிரியர் கல்வித்துறையினருடையதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக விரிவுரையாளர் ஷிஃபான் அவர்களிடம் ஒரு வினாவினை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினுடைய கட்டமைப்பு மற்றும் அவற்றினுடைய அங்கீகாரம் பற்றிய ஒரு விளக்கத்தினை நீங்கள் எங்களுக்காக வழங்க முடியுமா? ஆம் கலாநிதி ராயினி அவர்கள், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். தேசிய கல்வி நிர்வாகம் ஆசிரியர் கல்வித்துறை கடந்த எங்களுடைய கலாநிதி சுதர்ஷினி மணிமொழி கூறியது போல 1989ஆம் ஆண்டு முதல் கற்கை நெறிகளை ஆரம்பித்து ஆசிரியர் வான்மை விருத்திக்கான பங்களிப்பினை செய்து வருகின்றது. உண்மையில் தேசிய கல்வி பொது கல்வி திட்டத்தை வளப்படுத்துவதாக இருந்தால் கட்டாயம் ஆசிரியர் கல்வியை வளப்படுத்த வேண்டும். ஆகவே ஆசிரியர் கல்வியை வளப்படுத்துகின்ற இந்த பாரிய நோக்கம் எங்களுக்கு பாராளுமன்ற சட்டத்தினால் தரப்பட்ட ஒரு அங்கீகாரமாகும். ஆகவே அதனை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் கடந்த 30 வருட காலத்துக்கு மேலாக தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் கல்வித்துறை பல்வேறு வான்மை விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கமைத்து காலத்துக்கு காலம் அவற்றை இற்றைப்படுத்தி எவ்வாறு கல்வி புலத்துக்கு எந்த வகையான தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், ஆசிரியர் கல்வியாளர்கள், ஆசிரியர் கல்வி நிர்வாகிகளை வழங்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. பொதுவாக நாங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் கல்வித்துறையின் நிகழ்ச்சி திட்டங்களை பார்க்கின்ற பொழுது முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது இந்த கல்வி மானி கற்கை சிறப்பு நிகழ்ச்சி திட்டம்.
இது இந்த நிகழ்ச்சி திட்டம் இப்பொழுது 4 வருட கால 120 திறமை மட்டங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நிகழ்ச்சி திட்டமாகும். சுமார் 26 கற்கை பிரிவுகளிலே இப்பொழுது நாங்கள் இந்த இளமானி அல்லது முதல் மானி அல்லது கல்வி மானி கற்கை நெறியினை நாங்கள் வழங்கி வருகின்றோம். சுமார் 6000க்கு மேற்பட்ட ஆசிரிய மாணவர்கள் இந்த கற்கை நெறியிலே நாடளாவிய ரீதியிலே இணைந்திருக்கின்றார்கள். இது 4 வருட கால கற்கை நெறியாக இருக்கின்றது. இந்த கற்கை நெறியிலே ஒரு சிறப்பு அம்சம் காணப்படுகின்றது. அதாவது இதிலே நாங்கள் தேசிய கல்வி கல்லூரிகளிலிருந்து வெளியேறியிருக்கின்ற மாணவர்கள் அல்லது கல்வி NDT தேசிய கற்பித்தல் டிப்ளோமா சான்றிதழை பெற்றிருக்கின்ற ஆசிரிய மாணவர்கள் இந்த 4 வருட கற்கைகளை 2 வருடம் விலக்களிக்கப்பட்டதாக 2 வருட கற்கை மாத்திரம் மேற்கொண்டு இறுதி சிறப்பு கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களாக வெளியேறுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதுபோல ஏற்கனவே பட்டம் ஒன்றை பெற்று ஆசிரியர் தொழிலுக்கு வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் அவருடைய வான்மை விருத்திக்காக வேண்டி அவருடைய வான்மையை விருத்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் கட்டாயம் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா ஒன்றை அல்லது பயிற்சியை ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகவும் தேசிய கல்வி நிர்வாகம் 1990ஆம் ஆண்டிலிருந்து இந்த பட்டப்பின் கற்கை நெறியினை வழங்கி வருகின்றது. இது ஒரு கல்வி டிப்ளோமா கற்கை நெறியாகும். இதுவும் நாடளாவிய ரீதியிலே பல நிலையங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றது. சுமார் 1.5 வருட காலம் அல்லது 18 மாத கால அடிப்படையில் 30 திறமை மட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கற்கை நெறி செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுவும் ஆசிரியருடைய வான்மை விருத்தியை மேற்கொள்வதற்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கற்கை நெறியாக ஆசிரியர் கல்வித்துறை இதை நடத்தி செல்கின்றது. அதுபோல கல்வியிலே முதுமானி பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் ஆசிரியர் கல்வித்துறை வழங்கியிருக்கின்றது. கல்வியிலே முதுமானி பட்டம் 2 மட்டங்களிலே இப்பொழுது வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வழங்கியிருக்கின்ற ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்வோம். இந்த சட்டகத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது இலங்கையிலே பட்டங்களை வழங்குவதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தர நிர்ணய சட்டத்தை நாங்கள் சட்டகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கல்வி முதுமானி கற்கை நெறியை நாங்கள் 9வது மட்டத்திலும் 10வது மட்டத்திலும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். இதுவும் 12 மாத காலத்தை கொண்ட ஒரு கற்கை நெறியாகும். 30 திறமை மட்டங்களை அடிப்படையாக கொண்டு SLQ9 அல்லது 9வது மட்ட கற்கை நெறியும், இன்னும் 30 திறமை மட்டங்கள் அடிப்படையாக கொண்டு SLQ10 அல்லது 10வது நிலை கற்கை நெறி கல்வி முதுமானி கற்கை நெறி ஆராய்ச்சியுடன் கூடிய கற்கை நெறியாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். இது தவிர தேசிய கல்வி நிறுவனம் கல்வியிலே முது தத்துவமானி நிகழ்ச்சி திட்டத்தையும் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் சுமார் 30க்கு மேற்பட்ட கல்வியலாளர்கள், ஆசிரியர்கள் என்று நிறைய பேர் இந்த கற்கை நெறியை கடந்த காலங்களிலே செய்து வருகின்றார்கள். இதுவும் ஆசிரியர் கல்வித்துறை வழங்குகின்ற ஒரு முக்கியமான கற்கை நெறியாக இருக்கின்றது. இதுபோல இந்த கற்கை நெறிகளில் நாங்கள் ஆசிரிய மாணவர்களை மதிப்பிடுவதற்காக பல்வேறு முறைகளை பயன்படுத்தி வருகின்றோம். பொதுவாக உள்ளக மதிப்பீட்டு முறைகளையும் இறுதி பரீட்சைகளையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் அவர்களுக்கான மதிப்பீட்டு திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். தேசிய கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரையிலே பரீட்சைகள் அல்லது இறுதி பரீட்சைகள் தனியான ஒரு திணைக்களத்தினூடாகவே மேற்கொள்ளப்படுவது ஒரு சிறப்பு அம்சமாகும். ஆகவே இறுதி பரீட்சைகள் அந்தந்த மட்டத்துக்குரிய பரீட்சைகளை தேசிய கல்வி நிறுவனத்தின் பரீட்சைகள் பகுதி தான் மேற்கொள்ளும். உள்ளக மதிப்பீடுகள் தேசிய கல்வி நிறுவனத்தின் அந்தந்த கற்கை நெறிகளுக்காக வேண்டி தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் கல்வித்துறை மேற்கொள்ளும். இவ்வாறு இந்த மதிப்பீட்டு பணிகள் அல்லது அந்த ஆசிரியருடைய அடைவினை மதிப்பீடு செய்வதற்கான செயற்திட்டங்கள் நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். ஆம், ஷிஃபான் அவர்கள் குறிப்பிட்டது போன்று தேசிய கல்வியற் கல்லூரியில் தங்களுடைய படிப்பினை முடித்துக்கொண்ட அந்த ஆசிரிய மாணவர்களுக்கு மேற்படிப்பினை தொடர்ந்த டிகிரியை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற வேளையிலே தேசிய கல்வி நிர்வாகமானது சிறந்த ஒரு பாதையினை திறந்திருக்கின்றது அல்லது ஒரு வழிகாட்டலினை வழங்கியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய மாணவர்கள் வெளியே வந்து அவர்கள் தாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கான பல இடர்பாடுகளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக எங்களுடைய இந்த தேசிய கல்வி நிர்வாகம் இருக்கின்றது என்று கூறிக்கொள்வதில் உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.
வேண்டும்? ஆம், கலாநிதி ராகினி அவர்களே, நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது இந்த கற்கை நெறிகளுடைய அங்கீகாரம் எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். உண்மையிலே தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஆசிரியர் கல்வித்துறை வழங்குகின்ற அனைத்து கற்கை நெறிகளும் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டிருக்கின்ற வழிகாட்டல்கள், அதாவது இலங்கை தர நிர்ணய சட்டம் என்று நாங்கள் சொல்வோம், ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் கைட்லைன்ஸ் அடிப்படையிலே நாங்கள் இந்த கற்கை நெறிகளை உருவாக்கியிருக்கின்றோம். இந்த கற்கை நெறிகளுடைய திறமை மட்டங்கள், இவற்றுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள், இவற்றுக்கான கலைத்திட்டங்கள், அத்தோடு இந்த கற்கை நெறியிலே காணப்படுகின்ற மதிப்பீட்டு முறைகள் என்பன அனைத்துமே இந்த வழிகாட்டல்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கற்கை நெறிகளை நாங்கள் வழங்குகின்ற போது இந்த வழிகாட்டல்களை நாங்கள் மிகவும் உன்னிப்பாகவும் அவதானமாகவும் நாங்கள் கடைபிடிப்பதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். பொதுவாக இந்த கற்கை நெறிகள் நாடளாவிய ரீதியிலே பல நிலையங்களை அடிப்படையாக கொண்டு நடைபெற்றாலும் இந்த கற்கை நெறிகள் எல்லா இடங்களிலும் ஒரே தர நிர்ணயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரே முறையிலே நாங்கள் இதை மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு இன்னுமொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். தேசிய கல்வி நிர்வாகத்தின் பேரவை என்று நாங்கள் சொல்லுவோம், கவுன்சில், இவற்றுடைய தவிசாளராக இருப்பவர் அல்லது தலைவராக இருப்பவர் இலங்கை கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்கள். ஆகவே எல்லா விடயங்களும் இந்த கல்விசார் நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய பேரவையிலே அனுமதி பெற்றுத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். பேரவை அனுமதி பெறுவதற்கு முன்னர் நாங்கள் கல்விசார் சபை என்று ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் சொல்வது அகாடமிக் அஃபேர்ஸ் போர்டு என்று. கல்வி சார்ந்த அனைத்து விடயங்களையும் அந்த அகாடமிக் அஃபேர்ஸ் போர்டிலே நாங்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இந்த இரண்டு சபைகளிலுமே பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்வி அமைச்சின் உயர் அதிகாரிகள், அதுபோல பரீட்சை ஆணையாளர் நாயகம், இப்படி பலர் இந்த பேரவைகளே பங்குதாரராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கற்கை நெறிகள் தொடர்பான அனைத்து விடயங்களும் அங்கு கலந்துரையாடப்பட்டு அங்கு வழங்குகின்ற அனுமதியின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கற்கை நெறிகளை வழங்கி வருகின்றோம். ஆகவே இதன் அங்கீகாரம் தொடர்பாக மேலும் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் கலாநிதி அவர்களே, இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிலே நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்திலே ஏனைய அரச பல்கலைக்கழகங்களுக்கு கீழே தேசிய கல்வி நிர்வாகம் அங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தனது உத்தியோகபூர்வமான வலைதளத்திலே கூட தேசிய கல்வி நிர்வாகத்தை ஏனைய அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு கீழே அவர்கள் எங்களை வரிசைப்படுத்தியிருப்பதை நீங்கள் மிக அவதானமாக கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கற்கை நெறிகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிகளவான மதிப்பினையும் அதிகளவான வரவேற்பினையும் பெற்றிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். சில சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு எங்களுடைய மாணவர்கள் இணைகின்ற பொழுது எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. அவ்வாறான ஆசிரியர் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை உறுதிப்படுத்துகின்றதுக்காக வேண்டி அந்த பல்கலைக்கழகங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றன. அதுபோல சர்வதேச ரீதியாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது கூட தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பட்டங்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அங்கீகாரம் என்பது உண்மையிலே இந்த கற்கை நெறிகளை நாங்கள் உயர் தரத்திலே பேணுகின்றமையால் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் எங்களுக்கு நிறைய இது தொடர்பான வரவேற்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இந்த பட்ட கற்கை நெறிகளை மிக சிறப்பாக பிரதேச மட்டத்திலும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் உள்ளேயும் நாங்கள் நடத்தி செல்கின்றோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆம் ஷிஃபான் அவர்களே, எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகமானது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழக அந்தஸ்து கொண்ட ஒரு நிர்வாகம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்களால் அதிகளவான வான்மையாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்வி நிர்வாகம் தன்னுடைய செயற்பாடை மிகவும் விஸ்தரித்து கொண்டே செல்கின்றது என்றே தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் நாங்கள் முனைவர் பட்ட ஆய்வுக்கான எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். எனவே உங்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்பும் தேசிய கல்வி நிர்வாகத்திடமிருந்து மிக விரைவில் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்வதில் உண்மையில் மகிழ்ச்சிதான். ஆம், தேசிய கல்வி நிர்வாகம் மிகுந்த வான்மையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நிறைய நிகழ்ச்சி திட்டங்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சிகள் கடந்த காலங்களில் மிக அதிக அளவில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே
இவை பாடசாலை கல்வித்துறையில் எவ்வாறான மாற்றத்தினை ஏற்படுத்தி உள்ளது என்பது தொடர்பாக திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் சற்று விளக்கமாக கூற முடியுமா? ஆம் கலாநிதி ராகினி அவர்களே, எங்களுடைய இந்த கல்வி திட்டங்களுடைய இறுதி இலக்கு மாணவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். நாங்கள் இந்த வான்மைத்துவ கல்வி வான்மையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த கல்வி நிகழ்ச்சி திட்டங்களின் ஊடாக எங்களுடைய இந்த இறுதி இலக்காகிய இந்த மாணவர்களுக்கு இவை சென்றடைகின்றதா என்பதுதான் மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதைவிட இந்த கல்வி மானிப்பட்ட நெறியை நோக்கம் அதில் 2 வகையான மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆசிரிய மாணவர்கள் ஒரு சிலர் அதாவது எங்களுடைய தேசிய கல்வியற் கல்லூரிகளிலேயே டிப்ளோமா பட்டம் பெற்றவர்கள், மற்றவர்கள் ஆசிரிய கலாசாலைகளிலேயே பயிற்சி பெற்றவர்கள். இந்த ஆசிரிய கலாசாலையிலே பயிற்சி பெற்றவர்களுக்கு 4 வருட கற்கனரியும், இந்த தேசிய கல்வியல் கல்லூரியிலேயே பயிற்சி பெற்றவர்களுக்கு 2 வருட கற்கனரியும் வழங்கப்படுகின்றன. உண்மையாகவே இந்த கற்கனரியின் ஊடாக, இந்த கல்விமானிப்பட்ட கற்கனரியின் ஊடாக அவர்கள் பாட விடயத்தானத்திலும் மற்றும் கற்பித்தலியல் 2லுமே ஒரு சிறப்பு தேர்ச்சி பெறுகின்றார்கள். ஆகவே இந்த கல்விமானிப்பட்ட கற்கனரி, இந்த பட்டப்பின் டிப்ளோமா கற்கனரிகளின் ஊடாக என்ன நோக்கம் என்று சொன்னால், அதாவது பாட விடயத்தானத்திலே சிறப்பு தேர்ச்சி வழங்கப்படுகின்றது, அதைவிட கற்பித்தலியலிலே சிறப்பு தேர்ச்சி வழங்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர்களை நாங்கள் வகுப்பறைக்கு கொண்டு செல்வதிலேயே ஏற்கனவே எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டது போல இதுவரையிலே 1,70,000 வான்மைத்துவவாளர்களை நாங்கள் வகுப்பறைக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இது முதலாவது எங்களுடைய ஆசிரிய கல்வித்துறையினுடைய வெற்றியாக நான் கருதுகின்றேன். அத்துடன் கலாநிதி அவர்களே, எங்களுடைய கல்விமானிப்பட்ட கற்கனரியிலும் இந்த பட்டப்பின் டிப்ளோமா கற்கனரியிலும் ஆசிரியர்களுக்குரிய கற்பித்தல் பயிற்சி நெறி காணப்படுகின்றது. இந்த கற்பித்தல் பயிற்சி நெறியை நாங்கள் மதிப்பிடும் போது டெக்னாலஜி இன்டெகிரேஷனை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் அங்கு மதிப்பிடுகின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அதைவிட எங்களுடைய இந்த கற்கை நெறிகளிலே நாடளாவிய ரீதியிலே கல்விமானிப்பட்ட கற்கனரியிலே 50க்கும் மேற்பட்ட மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன. பட்டப்பின் டிப்ளோமாவிலும் 50க்கும் மேற்பட்ட மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன. ஆகவே நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும், இந்த ஆசிரிய மாணவர்களுக்கும், இந்த கல்வி துறையிலே இருக்கின்ற சகல வான்மையாளர்களுக்கும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக தேசிய கல்வி நிறுவனம் தான் காணப்படுகின்றது என்பது இங்கு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக கலாநிதி ராகினி அவர்களே, எங்களுடைய இந்த கல்விமானிப்பட்ட கற்கனரியை எடுத்துக்கொண்டால் அதிலே உட்படுத்தல் கல்வி இருக்கின்றது. அதேபோல் பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவிலே எடுத்துக்கொண்டால் அதிலும் உட்படுத்தல் கல்வி இருக்கின்றது. அதாவது பல்வகைப்பட்ட மாணவர்களை ஒரு வகுப்பறையிலே எவ்வாறு ஆசிரியர் கையாள்வது என்கின்ற பற்றிய திறமையை நாங்கள் ஆசிரியருக்கு வழங்குகின்ற அதே வேளையிலே எங்களுடைய கல்விமானிப்பட்ட கற்கனரியிலே இப்போ பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஆனர்ஸ் இன் ஸ்பெஷல் நீட் என்கின்ற ஒரு தனித்துறையை கூட வைத்திருக்கின்றோம். இதன் ஊடாக நாங்கள் இதிலே ஒரு விசேட பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். மேலும் இன்று அடிக்கடி கல்வித்துறையிலே கதைக்கின்ற வாசகம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வி. இந்த 21ஆம் நூற்றாண்டுகளே மாணவர்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்கின்ற பயிற்சிகளை நாங்கள் எங்களுடைய கல்வி நெறிகளின் ஊடாக ஆசிரியர்களுக்கும் இந்த கல்வியலாளர்களுக்கும் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதேவேளை எங்களுடைய கல்வித்துறையிலே இருக்கின்ற ஸ்கூல் பேஸ் ப்ராஜெக்ட் போன்ற வேலை திட்டங்கள், அதாவது பாடசாலை மட்ட செயற்திட்டங்களை இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்களுடைய கல்வித்துறையிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்கள் பாடசாலை மட்டத்திலும் சரி அவர்களுடைய வலய மட்டங்களிலும் சரி அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது இன்றைய காலத்தினுடைய ஒரு தேவை. அதாவது இதன் மூலமாக இந்த ஆசிரியர்களும் சரி எங்களுடைய மற்ற இந்த அவர்கள் மாணவர்களை உள்ளடக்கித்தான் இந்த செயற்திட்டங்களை செய்கின்றார்கள். இதன் மூலம் இந்த மாணவர்களுக்கும் சரி எங்களுடைய ஆசிரிய மாணவர்களுக்கும் சரி ஒரு தலைமைத்துவ பண்பை விருத்தி செய்வதற்கு இந்த செயற்திட்டங்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றன. மேலும் இந்த கற்றல் வளங்களை, அதாவது கற்றல் கற்பித்தல் சாதனங்களை ஆசிரியர்கள் எவ்வாறு வகுப்பறையிலே பாவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியை கூட நாங்கள் இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே இந்த தகவல் தொடர்பு ICT எங்களுடைய கல்விமானி பட்டணரியிலே மிகவும் முக்கியமான கூறு ICT. எல்லா மாணவர்களும் 26 துறைகள் இருக்கின்றன. அந்த 26 துறைகளைச் சேர்ந்த சகல மாணவர்களும் இந்த ICT பாடத்தை தமது தெரிவு பாடமாக மேற்கொள்ள வேண்டும். இது கூட இந்த ஆசிரிய மாணவர்களுக்கு இந்த ICT, அதாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெறுவதற்கு எங்களுடைய இந்த கற்கை நெறிகள் உறுதுணையாக இருக்கின்றன என்பது இங்கு மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது.
கண்டிப்பாக ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, உண்மையில் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் சிறந்த சிற்பியை போன்றவர்கள். ஏனென்று சொன்னால் சிறந்த சிற்பியினால் தான் ஒரு சிறந்த சிற்பத்தினை உருவாக்க முடியும். எனவே அவ்வாறான ஒரு சிற்பியாக நாங்கள் ஆசிரியர்களை இங்கே தயார்படுத்தி வகுப்பறைக்கு அனுப்புகின்றோம். அவர்கள் அங்கே அழகிய சிற்பங்களாக மாணவர்களை செதுக்குகின்றார்கள். அந்த சிற்பங்கள் எங்களுடைய எதிர்காலத்தினை அல்லது நாட்டினை தீர்மானிக்கிற ஒரு முக்கிய இடத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு சிறந்த ஆசிரியரை உருவாக்குவதன் மூலம் சிறந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்கி சிறந்த நாட்டினை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் அடிப்படையான வேலை திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு தானே நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள்? ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் நாட்டினை ஒரு நல்ல பாதையிலே இட்டு செல்வதற்கு எங்களுடைய பங்களிப்பினை கண்டிப்பாக ஆற்றிக்கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டம் மற்றும் கலைத்திட்ட சீர்திருத்தம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பாக கலாநிதி சுதர்ஷினி அவர்கள் குறிப்பிட முடியுமா? ஆம் கலாநிதி ராகினி அவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், தேசிய கல்வி நிர்வாகம்தான் கலைத்திட்ட சீர்திருத்தத்துக்கு பொறுப்பாக இயங்குகின்ற நிர்வாகம். அதே தேசிய கல்வி நிர்வாகம்தான் இந்த ஆசிரிய வான்மையாளர்களை அவர்களுடைய கற்கை நிகழ்ச்சி திட்டங்களை ஊடாக அவர்களை சிறந்த வான்மையாளராக உருவாக்குகின்ற நிர்வாகமாகவும் இருக்கின்றது. ஆகவே இது இரண்டுக்கும் இடையில் நேரடியான மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே ஆசிரியர் கல்வி இந்த கலைத்திட்ட சீர்திருத்தங்களினுடைய நடைமுறைக்கு மிகுந்த பங்காற்றுகின்றது. நீங்கள் கலைத்திட்டங்கள் காலத்துக்கு காலம் சீர்திருத்தங்களுக்கு உள்ளாகின்றன. ஆகவே நான் முதலில் குறிப்பிட்டது போல இவற்றை வகுப்பறைக்கு கொண்டு செல்வது ஆசிரியர்கள். ஆகவே இந்த ஆசிரியர்களை தேசிய கல்வி நிர்வாகமே புடம்போட்டு தயாரிக்கும் போது அவர்களுக்கு கலைத்திட்ட சீர்திருத்தங்களுக்கு தேவையான அனைத்து தேர்ச்சிகளும் திறமைகளும் ஆற்றல்களும் இந்த ஆசிரியர்களிடத்திலே வளர்க்கப்படுகின்றன. ஆகவே இவர்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் இந்த கலைத்திட்டங்களை ஒரு சீராக முன்னெடுத்து சிறந்த கல்வியல் மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு முக்கிய விடயம், இதில் கலைத்திருத்த சீர்திருத்தங்கள் எவ்வாறு வருகின்றன, உலகளாவிய போக்குகள் எவ்வாறு காணப்படுகின்றன, எமது நாட்டினுடைய தேவைகள் எவ்வாறு மாற்றமடைந்திருக்கின்றன, இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதானே நாங்கள் கலைத்திட்டத்தை சீர்திருத்தத்துக்கு உள்ளாக்குகின்றோம். அப்படி நோக்கும் போது எங்களுடைய இந்த ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்கனவே எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு ஷிஃபான் அவர்கள் கூறியது போல காலத்துக்கு காலம் இற்றைப்படுத்தப்பட்ட ஒரு முறையான கலைத்திட்டம் இங்கு காணப்படுகின்றது. கலைத்திட்டம் என்று சொல்லும் போது எங்களுடைய ஆசிரியர் கல்வித்துறையினரால் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டத்தினுடைய கலைத்திட்டம் என்பதில் 3 பிரதான விடயங்கள் உள்ளடங்குகின்றன. ஒன்று பாடத்திட்டம், நாங்கள் அதை சிலபஸ் என்று சொல்லுவோம். அடுத்ததாக டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ், கற்றல் கற்பித்தல் முறைகள். அடுத்ததாக மதிப்பீட்டு முறைகள். விரிவுரையாளர் அவர்கள் அதை மிக தெளிவாக எங்களுக்கு இற்றைப்படுத்தி அவை முன்னெடுக்கப்படுவதாக சொல்லியிருந்தார். இவை அனைத்துமே இந்த இற்றைப்படுத்தல்கள் இந்த கலைத்திட்ட சீர்திருத்தங்களுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டுள்ளன என்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த கலைத்திட்ட சீர்திருத்தங்களில் புதிய கற்பித்தலியல் முறைகள் கட்டாயமாக தேவைப்படுகின்றன. அதாவது மரபு ரீதியான கற்றல் கற்பித்தல் முறைகளில் இருந்து புத்தாக்கமான கற்றல் கற்பித்தல் முறைகள் இன்று வகுப்பறைக்கு தேவைப்படுகின்றன. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இது ஆல்ஃபா ஜெனரேஷன் என்று நாங்கள் இப்போ உள்ள சந்ததியினரை சொல்லுகின்றோம். அதையும் தாண்டி இப்பொழுது பீட்டா ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகின்ற புதிய தலைமுறையினருக்கு நாங்கள் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த ஆசிரியர்கள், இந்த ஆசிரிய வான்மையாளர்கள் அல்லது இந்த கல்வித்துறையில் இருக்கின்ற வான்மையாளர்கள் எவ்வாறாக தங்களை எதிர்கால மனித வளங்களை உருவாக்குகின்ற அந்த காரியத்திலே தாங்களே எந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் இந்த ஆசிரியர் வகிபாகங்கள் கதைத்திருந்தோம். ஆசிரியர் மைய கல்வி, மாணவரை மையமாக கல்வி, கற்பவரை மையமாக கொண்ட கல்வி. அதாவது கலாநிதி ராகினி அவர்களே, தற்போதைய நிலைப்பாடு என்னவென்றால் கற்றலை மையமாக கொண்ட கல்வி என்ற இந்த நிலைப்பாடு, அதாவது லேர்னிங் சென்டர்ட் என்ற இந்த நிலை இப்போது பேசப்படுகின்றது. அதாவது தன்னுடைய கற்றலுக்கு உரிமையுடையவர், அந்த கற்றலுக்கு உரித்துடையவராக கற்பவரே இருக்கின்றார். ஆகவே ஆசிரியர்கள் தங்களுடைய போதனைகளில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆசிரியர் கற்பித்தல் என்பதை விட மாணவர்கள் கற்பதற்கு சிறந்த திட்டங்களை தீட்டுபவர் என்பது
தான் அவருடைய இன்றைய பிரதான பணியாக இருக்கின்றன. கற்றலை திட்டமிடுவது என்பது மிக இன்டலெக்சுவலான ஒரு ப்ரோசஸ். அதுக்கு தான் நாங்கள் இந்த வான்மையாளர்களை உருவாக்குகின்றோம். இன்னொருவரால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. இது ஆசிரியர்களால் தான் செய்ய முடியும். இதை தான் நாங்கள் வான்மைத்துவம் என்ற அந்த சொற்பதமும் குறிப்பிடுகின்றது. வான்மைத்துவம் என்பது அந்த துறையில் இருக்கின்ற சிறப்பு தேர்ச்சி. இதை இன்னொருவரால் செய்ய முடியாது. அந்த உரிய நபர் உரிய சந்தர்ப்பத்தில் உரிய தீர்மானம் எடுத்து இந்த வான்மைத்துவ பண்பினை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இவ்வாறான புதுமைகள், புத்தாக்கமான கற்பித்தல் முறைகள் தற்போது இந்த கரிக்குலம் ரிஃபார்ம்ஸுக்காக தேவைப்படுகின்றன. விசாரணை அடிப்படையிலான கற்றல், செயற்திட்ட அடிப்படையிலான கற்றல், இவ்வாறு பல்விதமான கற்றல் அனுபவங்கள், கற்றல் அணுகுமுறைகள் இப்போது விரிவடைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக கலாநிதி ராகினி அவர்களை, எங்களுடைய ஆசிரியர் கல்வி நிகழ்ச்சி திட்டம் இவ்வாறான கலைத்திட்ட சீர்திருத்தங்களை முன்னெடுக்கக்கூடிய, கல்விக்கு தலைமைத்துவம் கொடுக்கின்ற ஆசிரியர் வான்மையாளர்களை, கல்வி வான்மையாளர்களை உருவாக்குகின்றது. ஏனென்றால் இது இரண்டு செயற்பாடுமே ஒரே குடையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஆம், கலாநிதி சுதர்ஷினி அவர்களே, இப்பொழுது கற்றலை மையமாக கொண்ட கற்றல் செயற்பாடு தான் புதிதாக நாங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது மாணவர்கள் எல்லாவற்றிற்கும் உரித்துடையவர்கள், அல்லது அவர்களுடைய திறன்கள் வெளிக்கொண்டரப்பட வேண்டும், அது அவர்களாலேயே கொண்டுவரப்பட வேண்டும், அதற்கு ஆசிரியர்கள் ஒரு வசதி செய்து கொடுப்பவர்களாக தான் இங்கே காணப்படுகின்றார்கள். அப்படி இல்லையா? ஆம், நிச்சயமாக. ஏனென்றால் இந்த இடத்திலே இந்த எங்களுடைய ஆசிரியர் கல்வித்துறை இந்த கண்டினியூவஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், இந்த சிபிடி என்று சொல்லப்படுகின்ற சேவை காலத்தில் இருக்குகின்ற தொடர்ச்சியான விருத்திகளை, ஆசிரியர் கல்வி விருத்திகளை தான் நாங்கள் பிரதானமாக எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. ஆகவே இப்போது குறிப்பிட்டது போல கல்விமானி நிகழ்ச்சி திட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஆசிரியர் கல்விமானி பட்டத்தை பூர்த்தி செய்து கொண்ட பிறகு அவர் கல்வி முதுமானி பட்டத்துக்கு வருகிறார். அடுத்ததாக அந்த முதுமானியையும் அவர் வெற்றிகரமாக பூர்த்தி செய்ததன் பின்னர் அவர் கல்வி முது தத்துவமானிக்கு வருகிறார். ஆகவே தொடர்ச்சியாக தன்னுடைய கற்பித்தல் வாழ்க்கையிலே இந்த கல்வியலாளர்கள் அடுத்தடுத்த இந்த கற்கை நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கும் போது கல்வித்துறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ற வகையில் இவர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் தங்களை இற்றைப்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த கற்கை நிகழ்ச்சி திட்டங்களின் ஊடாக. இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் அவ்வாறு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் கற்பதை நிறுத்திவிட்ட ஒரு ஆசிரியர் கற்பிப்பதற்கு தகமையற்றவராக கொள்ளப்படுகின்றார் என்பது அறிஞர்களுடைய கருத்து. ஆகவே ஆசிரியர் கற்றுக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் மாணவருக்கு கற்பிப்பதற்குரிய தகுதியை கொண்டவராக இருக்கின்றார் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு கண்டினியூவஸ்லி தொடர்ச்சியாக இவர் கற்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த தேசிய கல்வி நிர்வாகம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதே வகையில் இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். இந்த வான்மைத்துவ கல்வியலாளர்கள் எங்களுடைய இந்த கற்கை நெறிகளை அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது கல்வியில் ஆய்வுத்துறைகளிலே இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இப்போது எங்களுடைய கல்விமானி நிகழ்ச்சி திட்டத்தில் அவர்கள் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். எங்களுடைய பட்டப்பின் கல்வி டிப்ளோமா கற்கை நெறி எடுத்துக்கொண்டால் ஏனைய பல்கலைக்கழகங்களில் விட எங்களிடம்தான் செயல்நிலை ஆய்வு ஒன்றினை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். ஒரு வான்மையாளருக்கு அல்லது ஒரு தொழில்துறையில் இருக்கின்றவருக்கு செயல்நிலை ஆய்வு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது நாங்கள் யாவருமே அறிந்திருக்கின்றோம். இதே போல எங்களுடைய பிரதான பட்டங்கள் கல்வி முதுமானி, கல்வி முது தத்துவமானி, இவை இரண்டுமே ஆய்வை அடிப்படையாக கொண்ட கற்கை நிகழ்ச்சி திட்டங்கள். ஆகவே அன்றாடம் தனது வகுப்பறையில் எதிர்நோக்குகின்ற கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி உளவியலாகட்டும், கல்வி மதிப்பீடாகட்டும், வகுப்பறை முகாமைத்துவமாகட்டும், எந்த கல்வி சம்பந்தமான பாடத்துறைகளிலுமே அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் பற்றிய ஒரு தேடலாக அவர்களுடைய இந்த ஆய்வு பணிகள் காணப்படுகின்றன. இது ஒரு வரப்பிரசாதம் அவர்களுக்கு இந்த கற்கை நெறியிலே. ஆகவே தானாகவே உங்களுக்கு தெரியும், இன்று கல்வி உலகம் என்பது எவ்வளவு
எவ்வளவு முன்னேறி கொண்டு இருக்கின்றது. ஆய்வுக்கென்றே தனி உலகம் இன்று பிரகாசித்து கொண்டிருக்கின்றது உலகமயமாக்கத்தில். ஆகவே சிறந்த ஜேர்னல்ஸிலே தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை பப்ளிஷ் பண்ணி அவற்றை வெளிப்படுத்தி தங்களுடைய ஆய்வினூடாக வெளிக்கொணரப்பட்ட விடயங்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி அதற்குரிய விதந்துரைகளை முன்னெடுப்பது என்பது ஒரு அற்புதமான அறிவியல் பணியாகும். ஆகவே இந்த கற்கை நிகழ்ச்சி திட்டங்கள் இவற்றுக்கு வித்திடுகின்றன. இவ்வாறான ஆய்வுகள் கலைத்திட்ட சீர்திருத்தங்களுக்கு வழிகோலுகின்றன. ஆகவே கலைத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள், அவர்களுடைய ஆய்வுகளின் ஊடாக இந்த கலைத்திட்டம் மறுபடியும் சீர்திருத்தத்துக்கு உள்ளாகின்றது. ஆகவே இந்த தொடர்பு ஒரு சங்கிலி தொடர்பாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கலாநிதி அவர்களே. ஆம், கலாநிதி சுதர்ஷினி அவர்களே, மிக சிறப்பான ஒரு விளக்கத்தினை அவர் எங்களுக்கு வழங்கியிருந்தார். இந்த கலைத்திட்ட சீர்திருத்தம் மற்றும் கல்வி நிகழ்ச்சி திட்டம் அவர்களூடாக வழங்கப்படுகின்ற இந்த கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் எவ்வாறு ஒரு தொடர்பினை அல்லது ஒரு தொடர் சங்கிலியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன, அது எவ்வகையான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது அல்லது எதிர்காலத்துக்கு எவ்வகையான ஒரு முக்கியத்துவமாக அந்த கல்வி நிகழ்ச்சி திட்டங்களும் கலைத்திட்ட மாற்றங்களும் எங்களுக்கு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக மிகவும் சிறப்பாக அவர் எங்களுக்கு விளக்கமாக கூறியிருந்தார். ஷிஃபான் அவர்களே, உங்களிடம் நான் ஒரு விடயத்தினை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஆசிரியர் கல்வித்துறையிலே நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை இதுவரை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மிகவும் சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், நீங்கள் புதிதாக என்ன வகையான திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க இருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக சற்று குறிப்பிட முடியுமா? நல்லது கலாநிதி அவர்களே. முக்கியமாக தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் கல்வித்துறை சில முக்கியமான நிகழ்ச்சி திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், ஸ்டீம் என்ற எடுகேஷன் கல்வி முறைமைகள் காணப்படுகின்றன. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், அதோடு இப்பொழுது அது ஈஸ்தட்டிக்கையும் நாங்கள் சேர்த்து ஸ்டீம் என்று நாங்கள் புதிய ஒரு கல்வி முறைமையை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த கல்வி முறைமைக்கு உதவுவதற்காகவும் இந்த கல்வி முறையை பலப்படுத்துவதற்கு அடிப்படையாக கொண்டு நாங்கள் 2026ஆம் ஆண்டுக்கு பின்னர் முழுநேர கற்கை நெறிகளை கல்வி மானியிலே ஏற்படுத்துவதற்கான அடிப்படைகளை நாங்கள் இப்பொழுது செய்து வருகிறோம். அதாவது தேசிய கல்வி நிர்வாகத்திலே உள்ளக ரீதியாக கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலே சித்தி பெற்றிருக்கின்ற மாணவர்களை இசட் ஸ்கோர் அடிப்படையிலே நாங்கள் தெரிவு செய்து அந்த மாணவர்களுக்கு இந்த துறை சார்பான, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் ஈஸ்தட்டிக் அடிப்படையாக கொண்ட கல்விமானி சிறப்பு கற்கைகளை வழங்குவதற்காக நாங்கள் இப்பொழுது திட்டங்களை வகுத்து வருகின்றோம். இது நாங்கள் உண்மையிலே இலங்கையிலே இந்த கல்வி முறையிலே நாங்கள் ஸ்டெம் எடுகேஷனுக்கு முக்கிய பங்களிப்பு இப்பொழுது இருக்கின்றது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த புதிய கல்வி மானி சிறப்பு கற்கை நெறியை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்திருக்கிறோம். அத்தோடு நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல ஆசிரியர் கல்வித்துறை நீங்கள் சொன்னது போல பாராளுமன்றத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களுக்கு அடிப்படையில் ஏற்கனவே எங்களுடைய கலாநிதி குறிப்பிட்டது போல 1985ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் எதிர்காலத்திலே, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கு பின்னர் வருகின்ற காலங்களிலே நாங்கள் கல்வியிலே கலாநிதி பட்டத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். நிறைய எங்களுடைய மாணவர்கள் கல்வி முது தத்துவமானி முடித்தவர்கள் அல்லது கல்வி முது மானியிலே 10ஆம் நிலையை அடைந்து கொண்டவர்களுக்காக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இப்பொழுது வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய கலாநிதி சொன்னது போல இந்த தொடரூறு கல்வி அல்லது சிபிடி என்று சொல்கின்ற இந்த கல்வியிலே இறுதி கட்டமாக இந்த 12வது மட்டம் SLQFலே 12வது மட்டத்தில் இருக்கின்ற கலாநிதி பட்டத்தை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் பிளெண்டட் லேர்னிங் கலப்பு கற்றலுக்கான சந்தர்ப்பத்தினையும் நாங்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றோம். எங்களுடைய கல்வி நிகழ்ச்சி திட்டங்கள் அல்லது இந்த வான்மை விருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாவற்றிலுமே நாங்கள் இந்த கலப்பு கற்றல் முறையை பயன்படுத்துகின்றோம். அதாவது ஆசிரியர் மாணவர்கள் நேரடியாகவும் கற்றலில் ஈடுபடுகின்ற போதும், அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எண்ணிம களங்களிலே அல்லது நாங்கள் சொல்லுவோம் கூகுள் கிளாஸ் ரூம் போன்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஆகிய ஆசிரியர் மாணவர்கள் இந்த கலப்பு கற்றல் முறையிலும் எங்களுடைய கற்கை நெறியிலே கலந்து கொள்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஏராளமான ஆசிரியர்கள் நாடளாவிய ரீதியிலே பங்கு கொள்கின்ற கற்கை நெறிகளைத்தான் நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஆகவே இந்த
பிளெண்டட் லேர்னிங் மாடல்ஸ் அல்லது கலப்பு கற்றல் முறைகள் அவர்களுக்கு மிகவும் பயனுறுதி வாய்ந்ததாக இருக்கின்றன. இந்த முறையையும் நாங்கள் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். அதுபோல நாங்கள் ஆசிரியர் கல்வியிலே ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் வகுத்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டிலே நாங்கள் முக்கியமாக செயல்நிலை ஆய்வு சிம்போசியம், அத்தோடு முதுகலைமானி அல்லது முதுமானி கற்கை நெறியிலே பங்கு பற்றுகின்ற ஆசிரியர் மாணவர்களுக்கான ஆய்வு பேரவைகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த விடயங்களை நாங்கள் எதிர்காலத்திலே செயற்படுத்துவதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஷிஃபான் அவர்களே, நீங்கள் அண்மை காலங்களில் கூட அழகியல் பாடங்களுக்கு நீங்கள் பட்டங்களை வழங்குகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினை வடிவமைத்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் அதனூடாக இந்த பரதநாட்டியம், சங்கீதம், சித்திரம் போன்ற பல அழகியல் பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு வான்மைத்துவ விருத்தினை வழங்கக்கூடிய ஒரு பட்ட படிப்புகளை நீங்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் அவர்கள் மிகவும் அதிலே ஒரு வெளிநாடுகளில் சென்று கூடி கற்பதற்கு பல இடர்பாடுகளுடைய மாணவர்களுக்கு இது மிகவும் ஒரு சிறந்த ஒரு பாதையாக கூட இருக்கின்றது என்று நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சியும் கூட. ஏனென்று சொன்னால் நிறைய மாணவர்கள் அந்த பாடங்களை எவ்வாறு தொடர்ந்து கற்றுக்கொள்வது என்று தொடர்பாக மிகவும் இடர்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலங்களில் தேசிய கல்வி நிர்வாகம் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டலினை வழங்கியிருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இந்த நிகழ்ச்சிகளை மேலும் சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னும் எங்களிடம் பயன்பெற இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் அது ஒரு மிகவும் சிறந்த ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு நேரமும் ஆசிரியர் கல்வித்துறையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக மிகவும் விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய வான்மை விருத்தியினை பெற்றுக்கொண்டு தேசிய கல்வி நிர்வாகத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு வகையான கல்வி புலங்களிலே தங்களுடைய செயற்பாடுகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இத்தகைய இந்த சூழ்நிலையிலே இந்த ஆசிரியர் கல்வித்துறையினுடைய பங்களிப்பானது மிகவும் சிறப்பானதாக காணப்படுகின்றது. அந்த ஆசிரியர் கல்வித்துறையிலிருந்து இன்று உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு ஷிஃபான் அவர்களுக்கும் அந்த துறையினை சேர்ந்த கலாநிதி சுதர்ஷினி மணிமொழி அவர்களுக்கும் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு இன்சைட் என்ஐ நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.